ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டீசல் வேரியண்ட்டில் ஃபோர்டு ஃபிகோ தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ கருப்பு கலரில் சும்மா தங்க மாதிரி மின்னுதுங்க இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து அவுட்டர் லுக்கில் வந்து ரொம்பவே புவராக தாங்க இருக்குது. அதை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் உள்ள இன்டீரியரும் அண்ட் பார்த்திங்கன்னா அடியில் பிளாட்ஃபார்மும் நான் செக் பண்ணி சொல்கிறேங்க. வண்டி வந்து பக்காவாக இருக்குது. இன்டீரியரும் அடியில் பிளாட்ஃபார்மும் நமக்கு வந்து நல்லா இருக்குங்க. அவுட்ரு மட்டும்தான் நல்லா இல்லை. ஸோ இந்த வண்டி யாருக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஓட்டி பழகிறவங்களுக்கு தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஓட்டி பழகிறாங்க, நல்ல வெஹிக்கிளில் ஓட்டி பழகணும் அப்படின்னு தாராளமாக நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். இல்லையா எங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸு, இன்சூரன்ஸு அண்ட் என்னென்ன கெப்பாசிட்டிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு HVS கார்ஸ் வந்து உங்களுக்கு வெல்கம் பண்ணுறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல், 2 ஓனரில் கண்டிஷன் இருக்குங்க. ஸோ உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், பக்காவாக நீட்டாக வச்சுருப்பாங்க. அவுட்டர் சைடு என்னமோங்க, உள்ளே வந்து பக்காவாக இருக்குங்க. 2 பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டோர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நம்ம கையில் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டிக்கி ஸ்பேஸுமே வந்து இந்த காரில் ஃபோர்டு ஃபிகோவில் பொறுத்த வரைக்கும் டிக்கி ஸ்பேஸ் வந்து பயங்கரமாகவே இருக்கும். அண்ட் இதோட ஓனர் இப்போ வச்சிருக்க ஓனர் பார்த்திங்கன்னா வந்து கார் ஆக்சசரிஸ் வச்சிருக்கவர் தான். ஸோ அவர் தான் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து காரை பை பண்ணி நீங்கள் என்ன வேணால் கேட்டாலும் சரிங்க, அவர் பண்ணித்தர ரெடியாக இருக்கார். மொத்தத்தில் வந்து அவர் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கார் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த காரை வந்து சேல்ஸ் பண்ணுறாருங்க. இதோட இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை, எஃப்சியும் கரண்ட்டில் இல்லை. இது எல்லாமே அவர் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக வந்து இது இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் கீழவே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், இன்சூரன்ஸ் கிடையாது, எஃப்சி கிடையாது, ரெண்டுமே ஓனர் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ட்ரிவன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,55,000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரிவன் ஆயிருக்கு. அண்ட் பிளாட்ஃபார்ம் நான் செக் பண்ணதுங்க. உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமாக நல்லாயிருக்கு. நான் கீழே ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலுமே எப்படியும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது. நல்ல கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறுது உங்களுக்கு. 2 கண்ணாடியுமே வந்து பவர் விண்டோவுமே வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஏசியும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்ஜினோட சவுண்டு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்பயுமே நம்ம எல்லா வீடியோவில் போட்டாலுமே காமிச்சிருவோம். ஓகே, நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே காட்டுறேங்க. வண்டி உள்ளே நல்லா இருக்குங்க, தரமாக இருக்குங்க. அண்ட் கீழேயும் நல்லா இருக்குங்க. நல்லா தாராளமாக லாங் போகலாம், சின்ன செலவு பண்ணலாம். ஓட்டி கற்றுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த வண்டி. நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க ஓட்டி பழகிறவங்களுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஓப்பன் டாக் சொல்கிறேங்க. வெளியூர் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்குங்க, ஓட்டி பழகிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஓகே தான் கேட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி புஷ் பட்டன் இருக்குது. அந்த புஷ் பட்டன் அமுத்தினா பின்னாடி டிக்கி வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃபோர்டுனாலே எல்லாமே வந்து ரிவர்ஸில் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கிள்ஸ். ஸோ டிக்கி ஸ்பேஸ் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குங்க. நம்ம ஃபோர்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஸ்பேசியஸாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாமே பாருங்கள், உள்ள இன்டீரியர் எல்லாமே ஆர்டர் பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணி தந்துடலாங்க. டாப் ரூஃப் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நல்ல கண்டிஷன். உள்ளே நல்லா இருக்குங்க. வெளியே 2 இடத்துல மட்டும் அடிபட்டுருக்கு. ஒரு சின்ன கண்ணாடி மட்டும் கிராக் ஆகிருக்கு. அதை மட்டும் மாற்றிக்கிட்டால் வண்டியை தாராளமாக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போனால் நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து பேசி வாங்கிக்கலாங்க. உள்ளேயும் நல்லா பாருங்கள், சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, டூடுல்ஸ் மேட்டு என்ன வேணுமோ கேட்டு ஓனர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க தாராளமாக. என்கிட்ட எல்இடி டிவி இல்லை எனக்கு பண்ணித்தாங்கன்னா பண்ணி தந்துடுவார். நான் ஓப்பன் டாக்குங்க. ஓனர் வந்து ஆக்சசரிஸ் கடை வச்சுருக்காரு. நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சைடு வந்து மிரருமே அட்ஜஸ்டபிள் தான் இருக்குது. 2010 மாடல், 2 ஓனர், இன்சூரன்ஸ் கிடையாது, எஃப்சியும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏசி எல்லாமே பாருங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நல்லா சில்லுன்னு தாங்க இருக்குது. உங்களுக்கு நான் எல்லாமே வந்து வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. டேஷ்போர்டு எல்லாமே பாருங்கள், நீட்டாக இருக்குது. அவுட்ரு தாங்க கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல வண்டி போயிடுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். வண்டி இப்போ தான் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. நல்லா எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க நம்ம ஷாப் வச்சுருக்கோம். HVS கார்ஸுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து நேரில் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே காட்டுறேன். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ பண்ணிக்கலாங்க. ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுமே நெகோஷியபிள் தான் சொன்னார். நீங்கள் வாங்க நேரில் பேசிக்கலாம். டயருமே பார்த்துங்க, நல்லா ஒரு 50% நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்னும் ஓட்டலாங்க. இன்னும் ஒரு 20,000 30,000 கிலோமீட்டர் தாராளமாக வண்டியை வந்து ரன் பண்ணிவிட்டு கூட டயர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,30,000 சொல்கிறாருங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே சேர்த்தி, ஆன் ரோட் ப்ரைஸுங்கிற பாருங்க, மொத்தமாக எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து அவர் பண்ணி தந்துறேன்ட்டார். 1,30,000 வந்து எடுத்துகிட்டு வாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்.
நம்ம அதான் நீங்கள் வந்து ப்ரைஸை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் பண்ணி தர்றதுக்கு டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஒன்று ப்ரைஸை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லையா எனக்கு நல்லா இருக்குங்க நான் அக்சசரிஸ் எடுத்துக்கிறேன்னு தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இன்ஜின் சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு லைவாக வந்து காட்டிடுறாங்க, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து நேரில் வந்து பார்த்து இன்ஜின் சவுண்டு கேட்கல, நீங்கள் அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே காட்டிடுறேன். ஸோ வந்து அந்த ஓப்பனர் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜின் இந்த வந்து ஆயில் தெரிச்சுதுன்னா இன்ஜின் போச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து எதுவுமே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிதறல் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் சவுண்டு கேட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? தெரியுது வண்டி வந்து இன்ஜினில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பின்னாடி புகையும் வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குங்க. ஸோ 4 வீலுமே அலாய்ஸ். ஸோ நான் என்ன ஓப்பன் டாக் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் வந்து அடிபட்டிருக்கு வண்டியில், ஓகே. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இன்டீரியருமே பக்காவாக இருக்குது, நமக்கு அடியில் பாடி சேஸுமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து ஓட்டி பழகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு இதை விட கம்மி ப்ரைஸில் கிடைக்கும், ஒரு 50,000 60,000க்கு நல்ல வண்டி கிடைக்கும். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 10,000 20,000 30,000 கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அவுட்டர் மட்டும்தான் அப்படி இருக்குது, உள்ளே வந்து இன்டீரியர் நல்லா இருக்குது. கிலோமீட்டருமே இன்னும் 40,000 50,000 கிலோமீட்டர் தாராளமாக ரன் பண்ணிக்கலாங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நல்ல வண்டி, அவுட்டர் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அடடான்னு தோணும். ஸோ வந்து ஓட்டி பழகிறவங்களுக்கு தாராளமாக இந்த வெஹிக்கிள் வந்து சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கலாங்க. திருப்பவும் சொல்கிறேன், ஆக்சசரிஸ் வந்து ஃப்ரீ தாங்க. நீங்கள் வந்து ரேட்டு கம்மி பண்ணீங்க அப்படின்னா ரேட்டில் ஒன்றும் பேசிக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டில் வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ணித்தரமோ முடியுமோ நான் உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரேன். உங்களுக்கு வந்து 2% கமிஷன் மட்டும்தாங்க நான் வந்து சார்ஜ் பண்ணுறோம். கார் இருக்கிற லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூருங்க. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,30,000 சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, நேரில் வந்து நான் உடச்சி பேசி தரேன். So thank you for watching and keep supporting for HVS ரியல் எஸ்டேட் அண்ட் கார்ஸ் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி வீடியோஸ் கார் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தாராளமாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் பார்த்துட்ருக்கவங்க சர்க்கிளில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கார் பார்த்துட்ருக்கவங்க தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.